ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன செய்கிறீங்க? டீ குடிச்சாச்சா? என்னடா இரவு சாப்பாட்டுக்கே நாங்கள் போயிட்டோம், இந்த பிள்ளை டீ குடிச்சாச்சான்னு இப்போ வந்து கேட்குதுன்னு தானே நினைக்கிறீங்க. ஓகே இன்றைக்கி டீ டைமுக்கு நான் என்ன செய்துனான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வளமை போல் குசுனிக்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிச்சு புரட்டி எதுவுமே தேடையில்லை. ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி நான் காலையில் மரக்கறி வாங்க போகும்போதே வாழைக்காய் வாங்கி கொண்டு வந்துட்டேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாழைக்காய் இருந்துச்சு. அதோட வாழைக்காய் கடலமாலாம் வாங்கி கொண்டு வந்து முடிவு பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வாழைக்காய் பச்சி தான் சுடுறதுண்டு. சரியா? அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜியை சுட்டுட்டு தக்காளி சோஸோடு தான் கொடுத்தேன். சட்னியெல்லாம் அரைச்சி கொண்டிக்கிறதுக்கு நான் சட்னியாக போயிடுவேன். அதால் போங்கடான்னு சொல்லி தக்காளி சோஸ் இருந்துச்சு, அதை ஊற்றி போட்டு வாழைக்காய் பஜ்ஜியும் கொடுத்தா தொட்டு சாப்பிட சும்மா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட டீயும் போட்டாச்சா, டீயும் குடிச்சு அந்த பஜ்ஜியை எடுத்து அப்படியே தக்காளி சோஸில் தொட்டு சாப்பிட சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும்? எனக்கு நல்லாவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.